மனம் திரும்புதல் தரும் மகிமை. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நற்செய்திக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். மனம் திரும்புதல் தரும் மகிமை. லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 7 வாசிக்கிறோம். ஒரு பாவி மனம் திரும்பலை குறித்து பரலோக ராஜ்யத்தில் அநேக மகிழ்ச்சி உண்டாகும். அங்கே மகிழ்ச்சி மகிமையாக வெளிப்படுகிறது. மார்க்க நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 15 வாசிக்கிறோம். மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள், விண்ணரசு நெருங்கிவிட்டது. விண்ணரசுக்குரியவர்களாய் மாறுகிறோம். இங்கே மனம் திரும்புவதனால் இறையாட்சிக்குரியவர்களாக, விண்ணரசுக்குரியவர்களாக நாம் மாறுகிறோம். மத்தேயு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 8 வாசிக்கிறோம். மனம் திரும்பலை செயலில் காண்பீர்கள், மனம் திரும்பலை கேட்ட கனிகளை கொடுங்கள். கனிகள் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் சாட்சி கொடி இணைகிற ஒரு வாழ்வை பெற்றுக்கொள்வோம். இது நமக்கு மகிமையாய் அமைகிறது. மனம் திரும்புகின்ற பொழுது நாம் யாராய் மாறுகிறோம்? சிறு பிள்ளைகளாய் மாறுகிறோம். கள்ளம் கபடமற்ற சிறு பிள்ளைகளாக, குழந்தைகளாக நாம் மாறிவிடுகிறோம். இத்தகைய மகிமையை கடவுள் நமக்கு கொடுக்கிறார். எரேமியா 15:19 வாசிக்கிறோம். நீ மனம் திரும்பி இடத்தில் வந்தால் உன்னை முன்னே நிலைக்கு வைப்போம். நீ பயனற்றவற்றை நீக்கி பயன் உள்ளவற்றை பேசினால் நீ என் வாயாய் இருப்பாய், என் இறைவாய்க்கினராய் தீர்க்கதரிசியாய் இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நம்மை இறைவாய்க்கினராய் மாற்றுகிறார். இத்தகைய மகிமையெல்லாம் எதன் வழியாக பெறுகிறோம்? மனம் திரும்புதல் வழியாக பெறுகிறோம். மனம் திரும்புவோம், மகிமையை பெற்றுக்கொள்வோம், மறுரூபமாகுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.